இன்னொரு நம்ம எல்லாம் சொன்னோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எல்லாம் சொல்லுங்க, சத்தியம் நம்மை வாழ வைக்கும், நம் மூலியமாய் பிறர் என்ன செய்யும்? விடுதலையாக்கும். முத்துமார் சொன்ன சாட்சி உண்மையா இருக்கா? நம்ம சில நேரங்களை பேசுவது சாதனம், பேசினாதாங்க கர்த்தர் செய்வாரு. சத்தியத்தை நாம் சொல்ல சொல்ல அந்த சத்தியம் இன்னொரு மூலமா பரவுது பாருங்க. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை வல்லமுள்ளதா இருக்கிறது. ஆண்டவரே, அன்னைக்கு நியூ இயர் சர்வீஸ்ல ஆண்டவர் சொன்னாரு, ஆசாரியன் கால்களை வைக்கும் பொழுது யோர்தானின் தண்ணி என்ன செஞ்சுச்சு? இரண்டாய் பிளந்தது, குவியலாய் நின்றது. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, பிரசங்கிக்கிறது நீனே செயல்படுத்தினாரு. என்னுடைய கால் பெரு விரல்ல தான், விரல்ல கொண்டுதான் முத்துக்குமாருடைய கால் அவருடைய பெருவிரல்ல வைத்தான். தேவனுடைய வல்லமையினால ஈர்க்கப்பட்டாரு பாருங்க. மறுநாளே அவன் சாட்சி சொல்றான், அற்புதம் எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க. நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களால் மாத்திரமல்ல, அதன்படி என்ன செய்யணுமா? செய்கிறவர்களாயும் இருங்கள். ஹல்லேலூயா. ஊழியங்களிலே 2 வகையான ஊழியங்கள். இன்னைக்கு நமக்கு கற்றுத்தருகிற ஊழியம், கட்டவிழ்க்கிற ஊழியம், விடுதலையின் ஊழியம். கைத்தட்டுமா? விடுதலையின் ஊழியம். பயங்காட்டுகிற, கட்டி வைக்கிற ஒரு ஊழியம் உண்டு. நீங்கள் என்னையே சுத்தி சுத்தி வர வைக்க முடியாது, உங்களை பயங்காட்டி கட்டி வைக்கிற ஊழியங்கள் உண்டு. ஆனா கட்ட அவிழ்க்கிற விடுதலையின் ஊழியம்னா உங்களை செய்ய வைக்கணும். அதுதான் விடுதலையின் ஊழியம். ஹல்லேலூயா. நீங்க வியாதிஸ்தலை சுகமாக்கணும். உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை என்ன செய்யணும்? இந்த வேதாகமம் சத்தியமே அதான் சொல்லுது. சீசர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். ஹல்லேலூயா. சீசர்களையே சுத்திட்டே இருங்கன்னு சொல்லல. சீசர்கள் போய் என்ன செய்யணும்? மற்றவங்களை சீசராக்கணுமா. அதுதான் வேதாகமத்தினுடைய உண்மையான ஒரு ஊழியம். கைதட்டும். உண்மையான ஒரு ஊழியம். ஹல்லேலூயா. வருஷக்கணக்கா இப்படியே சேர்ல உட்கார்ந்து இருக்குன்னு நினைக்காதீங்க. மேடை ஏறணும், பிரசங்கம் பண்ணணும், வியாதிஸ்தலை சுகமாக்கணும், அற்புத அடையாளங்களை செய்யணும். அதுக்குதான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது இந்த விடுதலையின் ஊழியத்தை செய்கிறவர்கள் நாம் முதலாவது கற்றுக்கொள்ள, நாம் ஏற்கனவே விடுதலையாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நிறைய பேர் இந்த விடுதலையின் ஊழியத்தை ஏன் அவங்களால செய்ய முடியல? நானே விடுதலை இல்லாம இருக்கிறேன், என் வீட்டிலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, என்னுடைய குடும்பத்திலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, நான் ஏன் இப்படி மற்றவங்களை போய் விடுதலையாக்க முடியும்? என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே நான் விடுதலை இல்லாம இருக்கிறேன். நான் ஒரு நாள் ஜெபிக்கிறேன், இன்னொரு நாள் ஜெபிக்காம இருக்கிறேன். ஒரு நாள் உற்சாகமா இருக்கேன், மறுநாள் உற்சாகம் இல்லாம இருக்கிறேன். ஒரு நாள் சந்தோஷமா இருக்கிறேன், மறுநாள் சந்தோஷம் இல்லாம இருக்கிறேன். அது காரணம் என்னதுன்னா உங்களுடைய அவிசுவாசம் தான். இந்த உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட வேதாகமத்தை நீங்க நம்பாதனாலதான் நாம் விடுதலையின் ஊழியத்தை செய்ய முடியல. ஆனா இந்த ஆண்டு கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் விசுவாசத்தின் கண்களை திறந்து விட்டேன். கைதட்டுவோம். திறந்து விட்டேன். ஹல்லேலூயா. கொலேசியர் புஸ்தகம் மதுரை செமினார்ல நாம் தியானிச்ச முதல் மீட்டிங் நினைக்கிறேன். கொலேசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னா இருளின் ராஜ்யத்தில், பாவத்தின் வல்லமையில், பிசாசின் பிடியில் தான் நீங்க ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்தீர்கள். இப்ப நீங்க மறுபடியும் பிறந்து விட்டீர்கள். நீங்கள் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் பிறந்து விட்டீர்கள். நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்ற சத்தியம் தெரியாதவன் இந்த பூமியில விடுதலையா வாழவே முடியாதுங்க. எத்தனை நாள் உவாசம் போட்டாலும் சரி, நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறாய் என்கிற சத்தியம் தெரியலன்னா உன் வாழ்க்கையில விடுதலை நீ பார்க்க முடியாது.
தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இருளின் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவேன், விடுதலையாக்க போகிறேன். அல்ல ஒரு 10 நாள் உபாசம் இரு, உன்னை நான் விடுதலையாக்குவேன் அப்படின்னு பைபிள்ல சொல்லப்படல. நல்லா பாருங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி முடிஞ்சது கதை. விடுதலையாக்கிட்டார். கை தட்டுவோம். விடுதலையாக்கி விட்டார். பிசாசினுடைய வியாதியினுடைய வல்லமையில் இருந்து, பாவத்தின் வல்லமையில் இருந்து, உடைய குடும்ப பிரச்சனையில இருந்து, கடன் பிரச்சனையில இருந்து நீ வெளியே வரலன்னு தவிக்கிற. ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அது இருளின் ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல நான் என்னைக்கு என்ன விசுவாசித்து எனக்குள்ள நீ பிறந்தாயோ அன்னைக்கு அந்த ராஜ்யத்தை விட்டு நீ வெளியே வந்துட்ட. இப்ப எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பவுல் விண்ணப்பம் பண்ணல, நன்றி சொல்றாரு. ஏன்னா என் தேவன் ஏற்கனவே எனக்கு விடுதலை தந்துட்டாரப்பா. எனக்கு ஏற்கனவே விடுதலை தந்துட்டாரு. அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நான் வாழ்றேன். நீ தூக்கத்துல கூட இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே தூங்குங்க. நான் இருளின் ராஜ்யத்துக்குள்ள வாழல, நான் கண்ணீர் வடிக்கிற ராஜ்யத்துக்குள்ள நான் வாழல, நான் புலம்பி புலம்பி பயந்து பயந்து வாழ்ற ராஜ்யத்துல இல்ல. அப்படி நீங்க பயந்து அழுது புலம்பி டென்ஷன் ஆகி வாழ்றீங்கன்னா நீங்க உண்மையிலே மறுபடியும் பிறந்திருக்கீங்கிறது இன்னும் நம்பல. நீங்க மறுபடியும் பிறந்துட்டீங்க. நீங்க இயேசப்பாவுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கீங்க. பிசாசுனுடைய எல்லையில இருந்து உங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து விட்டார். நம்முடைய தேவன் நம்மள மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். கை தட்டுமா? ஹல்லேலூயா. ஏதோ வயிற்று பொழப்ப சாப்பிட்டுட்டு வயிற்ற கழுவிட்டு அப்படியே வாழ்ற அந்த வாழ்க்கைக்காக யோசேப்பை அழைக்கல, தானியேலை அழைக்கல, தாவீதை அழைக்கல. அப்படின்னா அவன் ரோட்டு வழியா பாட்டு படிச்சுட்டு வனாந்தரத்துல பாட்டு படிச்சுட்டு இருந்தவன் கடைசியில வனாந்தர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவன் போயிருந்திருக்கலாமே. தேவன் அவனை தெரிந்து கொண்ட நோக்கம், நீ இஸ்ரவேலுக்கே ராஜாவாகணும்டா. நீ ஏன் புள்ள, நீ ஏன் புள்ள. யோசேப்பை சிறையிலே வைத்து அவனை கொண்டிருக்கலாம், பட்டினி பசியிலே அவன் கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய மேலான திட்டம் என்னதுன்னா, நீ எகிப்து ஆளணும், நீ நிறைய பஞ்சத்தை ஓ மூலியமா போக்கணும், ஓ மூலியமா அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் என்னத்தையாவது அந்த வைத்துப்பாடு 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 கடைசிவரை நீங்க வைத்துப்பாடிலே வாழ்ந்துருவீங்க. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை. கைத்தட்டும். மேன்மையான ஒரு வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஆண்டுதான் இந்த ஆண்டு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் வசனத்தை சொந்தமாக்குங்கள். ஆண்டவர் இருளின் ராஜ்யத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமார ராஜ்யத்துக்குள் உட்படுத்தி வைப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உன்னை விடுதலையாக்கின நோக்கம் உன்னை கொண்டு ஆயிரங்களை விடுதலையாக்கணும். உங்களை கொண்டு ஆயிரங்களை விடுதலையாக்கணும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களை விடுதலையாக்கணும். சொன்ன முஸ்லிம் சகோதரருக்கு போன் மூலியமாவே ஒரு விடுதலை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு ஏன் பேசுறாரு தெரியுமா? எப்பா, நான் சிலுவையில என் உயிரை கொடுத்துட்டேன், முழு ரத்தத்தை சிந்தி மரணத்தினால என் உயிரை கொடுத்து உயிர் தெளிந்து உனக்குள்ள டெண்டு போட்டு ஏன் உட்கார்ந்து இருக்கிறன்னா, நீ பிசாசோடு ஒத்து போறதுக்கு இல்ல, பிசாசோடு இணைஞ்சு வாழ்வதற்கு இல்ல. ஒன்னு அங்க இருந்து செப்பரேட்டா பிரிச்சு எங்க கொண்டு வந்துட்டாரா? ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள வைக்கிறேன். ஏன்னா எதுக்காக நான் வச்சிருக்கிறேன்? நிறைய பேர் இருள கிடக்குறாங்க, அவங்களெல்லாம் நீ விடுதலையாக்கி கொண்டு வரணும். சொல்லுங்க, விடுதலையின் ஊழியம், விடுதலையின் ஊழியம். பரலோகம் நம்மளதான் நம்பி இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க அற்புத அடையாள ஊழியத்து மேல ஒரு ஏக்கம் வரும். முதலாவது பிதாவாகிய தேவன் இயேசுவை நம்பி இந்த பூமிக்கு அனுப்பினார்.
அவர் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செஞ்சுட்டு, எப்பா நான் போயிருவேன் பிதாவின் பக்கத்துல போயிருவேன். அதனால 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்து இந்த 12 பேருக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுத்தாராம். அப்ப அந்த பரலோகம் என்ன நினைச்சு 12 பேரை தான் நம்பி பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு தேவன் இயேசு. இப்ப சீசர்களும் அதை பரவி அந்த சத்தியத்தை அவங்க மூலியமா ஆவியானவர் வேத புத்தகமா நம்ம கொடுத்துட்டாரு. இப்போ இந்த வேதாகமம் நமக்குள்ள எதுக்கு வந்திருக்கு தெரியுமா? நீ ஏற்கனவே விடுதலை தான் இருக்கிற, நிறைய போய் என்ன செய்யணும், விடுதலை ஆக்கணும். பரலோகம் ஒன்னைதான் நம்பி இருக்கு. எல்லாம் பக்கத்துல பரலோக தேவன் உங்களையும் என்னையும் நம்பிதான் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறாரு. நீங்களே ஆண்டோடைய வருகை வர எனக்கு அங்க வலிக்கு, எனக்கு இங்க வலிக்கு, எனக்கு கட்டு இருக்கு, எனக்கு செய்வன கட்டு இருக்கு, எனக்கு அந்த அந்த அவன் செய்வன வச்சுட்டான், இவன் செய்வன வச்சுட்டான், எனக்கு நிம்மதி இல்ல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய அவிசுவாசம். தேவனுடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை. ஐயா, இருளின் அதிகாரத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கிட்டாரு. அப்ப ஏன் உனக்கு விடுதலை இல்லைன்னா, விசுவாசி அது எனக்காக எழுதப்பட்டிருக்கு. 1 பார்த்தோம்ல, ரோமர் 4:23. இது ஆபிரகாமுக்கு மாத்திரம் எழுதப்படல. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது வாக்குத்தத்தம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நீங்க சேர்ல உட்கார்ந்திருக்கீங்களே, இந்த ஸ்பாட்ல கூட அற்புதத்தை நீ பெற முடியும். இந்த வாக்குத்தத்தத்தை இருளின் அதிகாரத்திலிருந்து என் அப்பா ரத்தத்தை சிந்தி விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு நீங்க அப்படி விசுவாசித்து சொல்லி பாருங்க. இருளின் வல்லமைகள் தகர்த்தெறிந்து நொறுங்கி விழுகிறத நீங்கள் காண்பீர்கள். ஏன்னா தேவனுடைய வார்த்தை சத்தியம். தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்போம். ஆனா விசுவாசித்தவர்கள் தான் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நினைச்ச முடியுமா, போக முடியுமா? நம்ம இன்னும் விடுதலை இல்ல தான் நினைக்கும். நாம் விடுதலைக்குள்ள வாழ்கிறோம், ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே வாழ்கிறோம். வசனம் அப்படிதான் இருக்கு, விடுதலை ஆக்கி. நம்ம என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு 10 நாள் பாஸ்டிங் இருந்துட்டு வாரேன், நான் ஒரு 10 நாள் 20 நாள் உபவாசம் இருந்தானா ஆண்டவர் பலவடி சிலுவையை தூக்கிட்டு போய் ரத்தத்தை சிந்தி எனக்காக இன்னொரு முறை மரிச்சு இன்னொரு முறை எனக்காக உயிர்த்தெழுந்து என்னை விடுதலை ஆக்குவார். கிடையவே கிடையாது. அவர் ஏற்கனவே விடுதலை ஆக்கி விட்டார். கை தட்டோமா? ஓ க்ளோரி. விடுதலை ஆக்கி விட்டார். அந்த வசனத்தினுடைய கண்கள், உங்களுக்கு விசுவாச கண்கள் உங்களுக்கு திறக்கப்படணும். ஏன் இன்னைக்கு விடுதலை ஊழியத்தை நிறைய பேர் என்ன நினைக்காங்கன்னா, உபவாசத்தை நான் மட்டுப்படுத்தல, ஆனா உபவாசம் எதுக்கு தேவைங்கிறது அது தனி ஒரு டீச்சிங் இருக்கு. ஆனா என்ன, நீ உபவாசம் நான் காலையில சாப்பிட மாட்டேன், நீங்க உபவாச ஜெபமே எப்படி தெரியுமா இருக்கு? 11 மணிக்கு 10:30 11 மணிக்கு ஒரு பிரேயர், 2 பாட்டு ஒரு வர்ஷிப் செய்தி, 12:30 போயிருவாங்க. காலையில சாப்பிட மாட்டாங்க, மத்தியானம் சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா? அது ஒரு பாரம்பரியமா ஆயிட்டு. ஆனா என்ன உபவாசம், என்ன உபவாசம், என்ன உபவாசம்? உபவாசம் என்றாலே ஆண்டவர் எந்த உபவாசத்தை விரும்புறாருங்கிறதே இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த வசனத்தினுடைய கண்களே திறக்கப்படல. எது உண்மையான உபவாசம்? எது உண்மையான உபவாசம்? நீ பிறரை போய் விடுதலை ஆக்கணும். ஐயா நான் 10 நாள் உபவாசம் இருந்திருக்கேன், நான் 40 நாள் உபவாசம். எத்தனை பிசாசை நீ துரத்துன? எத்தனை வியாதியஸ்தலை நீ சுகமாக்குன? எத்தனை பேரை போய் கட்டுகளை, மாந்திரிக கட்டுகளை உடைச்ச? அதுதான் உண்மையான உபவாசம். ஏசாயா 58 எடுத்து வாசித்து பாருங்க, இருக்கும். ஏசாயா 58 6 7 எடுத்து வாசித்து பாருங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும். இங்க பாருங்க வசனத்தை எப்படி இருக்கு. எத்தனை பேர் இந்த வசனத்தை படிச்சீங்களோ என்னது இல்ல. உபவாசத்தை நான் மட்டுப்படுத்தல, ஆனா நீங்க உபவாசம் வந்து உண்மையான உபவாசம் என்பது என்னங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். இது நான் சொல்லல, தேவனே சொல்றாரு. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும். ஐயா அந்த உபவாசனுடைய கட்டுகளை அவிக்கணுமா? யாரெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறாங்களோ
இது என்னது? 2 பாட்டு, ஒரு வொர்ஷிப், ஒரு செய்தி. போயிட்டு வாங்க. அடுத்த வாரம் 2 பாட்டு, ஒரு வொர்ஷிப் பாட்டு, ஒரு செய்தி. போயிட்டு வாங்க. தேசத்துக்காக, இந்தியாவுக்காக முடிஞ்சது. இதான் உபவாசம். உபகாசம் என்று சொன்னா அக்கிரமத்தின் கட்டுகளை அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் அவிழ்க்கிறதும். நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் பிசாசு நிறைய பேருடைய நுகத்தடிய, அவன் நுகத்தடிய நிறைய பேரை தோல்ல ஏத்திட்டான். மண்டைக்குள்ள நிறைய பிரச்சனைகளை ஏத்திட்டான். அந்த நுகங்களை என்ன செய்யணுமா? நெகிழ்க்கிறதும் நெகிழ்க்கிறதும். நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி ஐயா, விடுகிறதும் யாரெல்லாம் பிரச்சனையில இருக்காங்க, யாரெல்லாம் வியாதியில இருக்காங்க, அவங்க மேல நீ கைய வச்சு அவங்களை விடுதலை ஆக்கணும். சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும். சகல நுகத்தடிய மாந்திரிக எந்த மந்திரவாதியா? இயேசுவோட பெரிய மந்திரவாதி உண்டா? உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் வாழும் இயேசு பெரியவர். என் பக்கத்திலே 1000 பேரும் என் வலது பக்கத்திலே 10,000 பேர் வந்தாலும் ஒன்றுமே அணுகாதியா? சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். எனக்கு பிரியமான உபவாசம். நம்ம தேவனுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஏது உண்மையான உபவாசம்? சாப்பாடு இல்லாதவனுக்கு நீ சாப்பாடு கொடுத்தியா? ஆடை இல்லாதவனுக்கு நீ ஆடை கொடுத்தியா? ட்ரெஸ் இல்லாதவனுக்கு நீ ட்ரெஸ் கொடுத்தியா? ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் உண்மையான உபவாசம். ஆண்டவர் ஆறுதல். இயேசு வாழ்ந்த நாட்கள்ல பாருங்க, வியாதியஸ்தர் வருவாரு. அப்படியா, பிசாசு உனக்கு வியாதியை கொடுத்துட்டானா? அப்படியே முதுக தடை ஊட்டிட்டு, சரி சரி அது வியாதி சரியாயிரும் அப்படின்னு அவர் ஆறுதல் ஊழியம் செய்யல. அவர் விடுதலையின் ஊழியம். கை தட்டும். விடுதலையின் ஊழியம். வியாதியா வெளியே போ, குருட்டு ஆவியே, செவிட்டு ஆவியே, ஊமை ஆவியே, வெளியே போ. அவர் இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்கள்ல ஊழியம் செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா, அவர் ஒரு ஆறுதல் தேவன் தான். ஆனா அவர் பிரச்சனை உள்ள இடத்துல வரும் பொழுது, கல்யாண வீட்டுக்குள்ள வந்தாரு. அப்படியா, ரசம் குறைஞ்சு போச்சா? ரசம் குறைஞ்சு போச்சா? சரிப்பா, இந்த வருஷம் அப்படின்னு ஆறுதல் படுத்திட்டு போல. கச்சாடியில தண்ணீரை நிரப்புங்க, தண்ணீரை நிரப்புங்க. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அவர் ஆறுதல் படுத்தல, அற்புதத்தை செஞ்சுட்டு போயிட்டாரு, விடுதலை பண்ணிட்டு போயிட்டாரு. ஊமை வாரா, செவிட வாரா. அப்படியா, காது செவிடாயிட்டா? இத்தனை வருஷம்பா செவிடாச்சு, ஏம்பா செவிடாச்சு? சரியப்பா, என்ன செய்ய முடியும் அப்படின்னு தடை விட்டுட்டு போல. செவிட்ட ஆவியே போ. அங்க அவர் விடுதலையின் ஊழியத்தை செய்தார். அவர் அற்புத அடையாள ஊழியத்தை செய்தார். இன்றைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு, எனக்கு உண்மையான உபவாசம் என்ன? ஒரு பாரம்பரியமா பாட்டை படிச்சுட்டு அப்படியே பிரசங்கத்தை கேட்டுட்டு போகக்கூடிய காலம் அல்ல. எனக்கு உண்மையான உபவாசம்னா கட்டுகளை ஒட, மாந்திரிய வல்லமை தரமட்டமாக்கு, நோய் உள்ளவன் மேல கைய வச்சு அவனை விடுதலையாக்கு. பசியா இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடு, பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடு, ஆகாரம் கொடு. ஆடை இல்லாதவனுக்கு என்ன செய்? ஆடை கொடு, ஆடை கொடு. என்ன ஒருத்தர் கேட்டாரு, அன்னைக்கு கூட்டம் வச்சோம்னா, என்ன மாஸ்டர் எல்லாருக்கும் பை பையா, ஒவ்வொருத்தருக்கும் ட்ரெஸ் குடிக்கீங்க, ரூபா குடிக்கீங்க, அது குடிக்கீங்க. ஐயா, சுகத்தை கொடுக்கணும், பணத்தை கொடுக்கணும், ட்ரெஸ்ஸை கொடுக்கணும். வேதம் சொல்லுது, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ சுகத்தை அவங்களை விடுதலையாக்க, அவங்களுக்கு கொடுக்க கொடுக்க நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. அதாங்க சத்தியம். இங்கிட்டு தருவார், இங்கிட்டு கொடுக்கணும், இங்கிட்டு கொடுக்கணும், இங்கிட்டு வாங்கணும், இங்கிட்டு கொடுக்கணும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கை தட்டுவோம். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. உன்னை பெட்டி பெட்டியா பூட்டி வச்சு உனக்காக செல்பா வாழுகிற வாழ்க்கை அல்ல. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கொடுக்கப்படும். உனக்குள் இருக்கிற சுகமளிக்கிற வல்லமை கொடுத்துட்டே இரு. வியாதியஸ்தரை கண்டவன கைய வை. ஒரு 10 நோயாளியை குணமாக்கு, ஒரு 20 செவிடர்களை குணமாக்கு. நீ கைய வை, உன் நோயை ஆண்டவர் குணமாக்கிடுவார். கை தட்டும். உன் நோயை ஆண்டவர் குணமாக்கிடுவார். அதுதான் உண்மையான உபவாசம் என்று ஆண்டவர் சொல்றார். வேணா இன்னொரு முறை வேணா வாசிங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது இருந்து வாசிங்க.
மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் இங்க பாருங்க, ஐயா நான் இன்னைக்கு சாப்பிடல, இன்னைக்கு நான் சாப்பிடல. அப்படி மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும், தலைவணங்கி நாணலைப் போல் ஐயா நான் வெட்டிலும் உபாசம், நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தலையை தொங்க போட்டு நாணலை போல ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்வது எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? அதுதான் எனக்கு உபாச நாளா இருக்குமோ? அப்படின்னு ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு. ஐயா இதையா நீ உடலை ஒடுக்கி நான் இன்னைக்கு சாப்பிடல அப்படி அல்ல. இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். இதையா கர்த்தருக்கு பிரியம் என்று நாள் என்று சொல்லுவாய். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், எவன்லாம் பாவ கட்டுக்கள்ல இருக்கிறானோ அவன் மேல ட்ரை பண்ணு, மேல கைய வை, அவன் மேல ஒரு சால்வ போடு, அவன் மேல விசுவாசத்தை அந்த எப்படியாவது கட்டு உடையணும் இயேசுவின் நாமத்தினால. இயேசு ஊழியம் அப்படிதான் செஞ்சிருக்கிறாரு. எங்கேயாவது போய் நோயாளிகளுக்கு முதுக தடை விட்டுட்டு சரிப்பா அந்த நாய்க்கு தடை விடுவோம்ல. ஒரு முறை விக்கல்சத்துக்கு ஆண்டவர் சொன்னாராம், எத்தனை முறை சாட்சி சொல்லி இருக்கிறார். அவர் ஒரு பொம்பேரிய நாய்க்குட்டி வளர்த்து இருக்கிறார். அது எப்பவுமே அவர்கிட்ட பாசமா இருக்குமா. ஒரு முறை அவர் ஊழியத்துக்கு பஸ் ஏறும் போது அந்த நாய்க்குட்டி விரட்டிட்டே வந்துச்சான். பஸ் வந்துட்டான், ஊழியக்காரருக்காக பஸ் நிக்கி அவன் ஆளாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாப்ல. உடனே இவரு பெயருமா நாய்க்குட்டியை தடை விட்டு இருந்தானா பஸ் வெயிட்டிங்ல இருக்காங்கன்னா நாய்க்குட்டி போம்பிடிக்கு பாசத்துல பாஞ்சிக்கிட்டே இருக்க. இவரு கோவம் வந்துட்டான், பஸ்ல ஏறி ஆகணும் போன்னு சொல்ல பொண்ணு கோவம் வந்தோன்னு ஓங்கி அணிச்சிட்டார, ஒரு மிதிச்சாரா நாய்க்குட்டிக்கு, ஞான்னு கத்திட்டு ஓடிட்டான். அப்பதான் ஆவியானவர் காதுல பேசினாரா, இப்படித்தான் பிசாசுட்ட டீல் பண்ணணும். பிசாச நினைச்ச கூடாது, ஐயா வந்துட்டு யாதி எத்தனை வருஷத்துக்கு வரப்போதோ சரி மறுதளிக்காம கல்லறைக்குள்ள போயிருவோம். மறுதளிக்காம கல்லறைக்கு போறது முக்கியம் இல்ல, நோய் இல்லாம கல்லறைக்குள்ள போகணும். கை தட்டும். ஹல்லேலூயா. நோய் இல்லாம வருகையில நீ எடுத்துக்கொள்ளப்படணும். இயேசு அப்படிப்பட்ட ஊழியம் தான் செஞ்சாரு. அவர் ஆறுதல் படுத்த அங்க விடுதலையே கொடுத்துட்டு போயிட்டாரு. இயேசு பூமி எங்க சுத்திக்கிட்டு இருந்தாராம். நீங்க எங்கேயாவது பாருங்க, நோயாளியை கண்டு அவர் சுகமாக்காம விட்டுட்டு போனதே கிடையாது. அவரை தொட்ட யாவரும் குணமாக்கப்பட்டார்கள். அவரிடத்தில் வந்தவர்கள் யாவரும் சொஸ்தமாக்கப்பட்டார்கள். என்ன அவர் என்ன செஞ்சாரு சொல்லுங்க? விடுதலையின் ஊழியம். கை தட்டும். விடுதலையின் ஊழியம். அல்லேலூயா. ஏன் நம்ம அப்படி நம்ம செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஐயா நீ மறுபடியும் பிறந்துட்ட, இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள நீ வந்துட்டேன்னா நீ யாரு? அடிக்கடி பிரசங்கத்துல நம்ம பயன்படுத்துறோம். அது ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு உள்ள போயிடக்கூடாது. அடிக்கடி வேத வாக்கியங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சத்தமா சொல்லுங்க. வேத வாக்கியங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். நிறைய ஊழியக்காரங்க இதை பேசுறதுக்கு ஏன் பயப்படுறாங்க தெரியுமா? வேற லிஸ்ட்ல நம்மளை சேர்த்துருவாங்க அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனா கடைசி கால சத்தியம் அதுதாங்க. ஒவ்வொருவரும் நீங்கள் வசனம் இருக்கிற தேவ பிள்ளைகள் தேவர்களா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. வாசிங்க யோவான் 10:34-35. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? உங்கள் வேதத்தில் என்ன செய்யவில்லை? எழுதியிருக்கவில்லையா? வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததா இருக்க. ஐயா பைபிளை தூக்கிட்டு சொல்லுங்க, இந்த வார்த்தை தவறாதான், ஒரு எழுத்து கூட தவறாதான். வேதத்துல என்ன சொல்லப்பட்டு நீங்கெல்லாம் யாரா? தேவர்கள் என்று சொல்லி இருக்க. எங்க சொல்லி இருக்கிறாரு? தேவனுடைய வார்த்தையில எங்க சொல்லி இருக்கிறாரு பாத்தீங்கன்னா சங்கீதம் 82ல பாத்தீங்கன்னா இருக்கும். சங்கீதம் 82:6-7 எடுத்து வாசித்து பாருங்க. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். தேவன் ஏற்கனவே சொல்லிட்டாராம். அதனாலதான் இயேசு அந்த இடத்துல அவர் உயிர்த்தெழுந்து போறதுக்கு முன்னாடி சீசர்கள் சொல்றாரு, ஐயா நீங்கெல்லாம் யாரு? நான் போயிட்டேன்,
நான் மேல போயிட்டேன்னா அற்புத அடையாளம் நின்னுட்டு, செத்தவனை எழுப்புறது நின்னுட்டு, வியாதியஸ்தரை சுகமாக்குறது நின்னுட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. பைபிள்ல ஏற்கனவே சொல்லி இருக்கு, நினைப்புற்றாரு. நீங்கெல்லாம் யாரு? தேவர்கள் என்று சொல்லி இருக்க தேவனுடைய வார்த்தை தவறாததா இருக்க. ஐயா ஒரு எழுத்து கூட தப்பா ஆகாதியா அப்படின்னு சங்கீதம் 82:6 இயேசு நினைப்பூட்டுறாரு. வாசிங்க அது இன்னொரு. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும். ஐயா நீங்க பரலோகத்தின் தேவனுடைய மக்கள், இந்த பூமிக்குரிய ஆள் கிடையாது. நீ மேன்மையா இருக்கிறவன். உலகத்தானுக்கு உனக்கு வித்தியாசம் இருக்கு. நீ தேவனுடைய பிள்ளை, நீ பரலோகத்தின் குடிமகன், நீ இரத்தத்தால் கழுவப்பட்ட ராஜாக்கள், ஆசாரியர்கள், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. உலகத்தான் வாழ்றான்னா அவன மாதிரி நீ இருக்குன்னு நினைக்காத. அவனை விட நீ மேன்மையாயிரும், மேன்மையான பிள்ளைகள். அல்லேலூயா என்று சொல்லி இருக்க அப்படின்னு அந்த வசனத்தை சுட்டி காட்டுறார் பாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? இது நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணனுங்க. இப்ப நான்லாம் காலையில மத்தியானம் சாயந்தரம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். வேத வாக்கியம் என் உள்ளத்தில் இருக்கிறபடி நான் தேவர்களா இருக்கிறேன். அந்த விதையை மரமாக்குங்க. தேவனுடைய வார்த்தை விதை உனக்குள்ள உழவுல அந்த விதை கண்டிப்பா வளருங்க. ஒரு மாங்கொட்டையை போகும்பொழுது மாம்பரம் வருது. அந்த சாதாரண விதை ஒரு மாமரத்தை உண்டாக்குது இல்ல? அப்ப தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள, நான் தேவர்கள், நான் தேவர்கள், நான் தேவர்கள், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் அப்படின்னா ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் எனக்குள்ள புறப்பட்டு ஓடும் ஓடும் ஓடும். இப்படி அந்த விதையை விதைச்சுக்கிட்டே இரு. உன் இருதயமாகிய நிலத்துல அந்த விதையை விதைக்க விதைக்க அந்த விதை வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் பாருங்க, மரமாகி கனி இருக்கும்போது நிறைய பேர் பறிப்பாங்கல்ல, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய். கைதட்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய். இந்த வேதாகமம் உயிருள்ள வேதாகமம். அல்லேலூயா. அப்ப நீ தேவர்களா இருக்கிறீர்கள் என்று சொன்னா உங்க கை என்ன இருக்கு? தேவனுடைய கை. எல்லாம் சொல்லுங்க, உங்க கை தேவனுடைய கை. ஏன் இந்த உபாசத்துல ஆண்டவர் இப்படி ஏசியா தீர்க்கது இப்படி சாடு சாடுன்னு சாடுறாரு? சும்மா பாரம்பரியமா உபாசம் 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 சொல்லிட்டு அப்படியே 10, 10:30, 12 மணிக்கு ஒரு கடமையா இருக்க ஒழிய, நீங்க 10 நாள் உபாசத்துல எத்தனை கட்டுகளை உடைச்சீங்க? எத்தனை மாந்திரிகத்தை தவிடுபடி ஆக்குனீங்க? நம்மளை விடுதலையாக்க முடியலையே, பிறரை எப்படி நீங்க விடுதலையாக்க முடியும்? ஆனா உபவாசம் என்பது எது உண்மையான உபவாசம்? கட்டுகள் சுக்குநூற, நுகத்தடிகள் நொறுங்கி போடுமா? அதுவல்லவா எனக்கு உகந்த உபவாசம்? நீ சரீரத்தை ஒடுக்குவது மாத்திரமா உபவாசம்? அது எனக்கு பிரியமான உபவாசமா இருக்குமோ என்று கர்த்தரே கேட்கிறார். அப்ப நீ உபவாசத்துல என்ன விசுவாசிக்கணும்? ஆண்டவர் எனக்கு வார்த்தையை கொடுத்து விட்டார், என்னை இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து என்னை தேவர்களைப் போல வைத்து என் மூலியமா அநேகரை விடுதலையாக்க என்னை தெரிந்து கொண்டார் என்று அறிஞ்சாதான் யார் மேலேயாவது கைய வைக்கணும். யாருக்கும் செல்போன் மூலியமா யாருக்காவது நம்ம பேசி விடுதலை செய்யணும். நீங்க போன எடுத்தா சொந்த கதை, ஊர் கதை, உலக கதை, அந்த கதை பேசாதீங்க. அது உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அழிச்சு போடும். நீ காதுல எடுத்து ஒன்னு சத்தியத்தை பேசுதோ அப்படியே ஜெபம் பண்ணு. நீ தேவனுடைய வார்த்தையை போதிச்சதோ அப்படியே ஜெபம். ஏன்னா நீ தேவர்கள் என்று வேதம் சொல்லி இருக்கு. உன்னுடைய வாய் தேவனுடைய வாய், உன்னுடைய சிந்தை தேவனுடைய சிந்தை. சத்தியத்தை பேசுங்க, பேசிட்டு சொல்லுங்க, இப்ப நான் அந்த சத்தியத்தை கொடுத்தபடி இப்ப நான் ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைகளுடைய கைகள்ல அவ்வளவு பவர் இருக்குங்க. எல்லாம் கை வச்சுங்க. என்னுடைய கை தேவனுடைய கை, என்னுடைய கை தேவனுடைய கை. புதிய ஏற்பாட்டுல தான் அப்படி இருக்கு நீங்க நினைக்காதீங்க. பழைய ஏற்பாட்டுல பார்த்துட்டு புதிய ஏற்பாட்டுக்கு போவோம். எடுத்து வாசிங்க. பழைய ஏற்பாட்டுல லேவியாமத்தின் புஸ்தகம், லேவியாமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கள். அது தன் பாவ நிவிர்த்திக்கென்று. பழைய ஏற்பாட்டிலே பாவங்களை மன்னிக்கிறதுக்கு பலி செலுத்துவாங்க.
அது தன் பாவ நிவிர்த்திக்கென்று ம், அங்கீகரிக்கப்படும்படி ம். தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து தன் கையை இந்த ஆடு மாடு இந்த வெட்டி பலி கொடுக்காங்கல்ல, அந்த பலி கொடுக்க பாவத்தை மன்னிக்கிறதுக்கு என்ன செய்வாங்களாம்? அதன் தலையின் மேல் அத தலையின் மேல் கையை என்ன செய்யணுமா? வைத்து ஆசாரியர்கள், லேவியர்கள் என்ன செய்யணுமா? கைய அதன் அந்த தலையின் மேல் அந்த வைக்கணும். ஆட்டினுடைய தலையின் ஆட்டின் மேல். மேல தலை மேல கைய வைக்கணுமா? அது எதுக்குன்னு சொல்லப்படும் 3ஆம் வசனத்துல இருந்து வாசிங்கன்னா தெளிவா இருக்கும். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியினால் ம், அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி ம், அவன் அதை ஆசாரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து கொண்டு வந்து அது தன் பாவ நிவிர்த்திக்கென்று அந்த பாவத்தை கிளியர் பண்றதுக்கு கழுவுறதுக்கு அந்த ஆடு மாடுகளை அந்த லேவியன் என்ன செய்யணுமா? அந்த ஆட்டு தலைமையில என்ன செய்யணுமா? கைய வைக்கணுமா? வாசிங்க தொடர்ந்து. அது தன் பாவ நிவிர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி ம். தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் ம், அந்த காளையை கொல்ல கடவன். சரிங்களா? கைய வைக்கும் பொழுதுதான் அந்த பலி அங்கீகரிக்கப்படுதாம், பாவங்கள் மன்னிக்கப்படுதாம். 4ஆம் அதிகாரம் லேவியாகம் 4, 14, 15 வாசித்து பாருங்க. அவர்கள் செய்த பாவம் தெரிய வரும்போது அவர்கள் செய்கிற பாவம் தெரிய வரும்போது சபையார் அந்த பாவத்தின் நிமித்தம் சபையார் அந்த பாவத்தின் நிமித்தம் ஒரு இளங்காளையை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக ஒரு இளங்கால ஆசாரி கூடாரத்துக்கு முன்பாக பலியிட கொண்டு வர வேண்டும். பலியிட கொண்டு வர வேண்டும். சபையின் மூப்பர் பாருங்க, லேவியர் ஆசாரியர் மாத்திரம் இல்ல, சபையில இருக்கிற மூப்பர்கள் விசுவாசிகள் கூட என்ன செய்யணுமா? கர்த்தருடைய சந்நிதியில் கர்த்தருடைய சந்நிதியில் தங்கள் கைகளை அதன் தலையின் மேல் வைக்க தன் கடவர்கள். கைகளை அதன் தலையின் மேல் வைக்க கடவர்கள். யாரு? மூப்பர்கள். சபையின் மூப்பர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்களே கைய வைக்க சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அந்த கைகளை வைக்கிறது ஒரு மேன்மையான அனுபவமா இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு கிறிஸ்துவுடைய கிருபை இல்லாட்டாலுமே தேவன் நமக்குள்ள வாழ்றாரு, தேவர்களை போல செயல்படலாம் அப்படின்னு. ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி இல்ல, தேவன் நமக்குள்ள வாழ்றாரு, நம்ம தேவர்கள் என்று தெளிவாவே எழுதி வச்சிருக்கிறாரு. உன் கை என் கைதான்பா, நீ உன் கைய வச்சா என் கைய வச்ச மாதிரிதான். உன் கைய வை, ரொம்ப நேரம் வச்சு அந்நிய பாஷை பேசு, அவன் அப்படியே பாவ உணர்வு அடைஞ்சு மண்டிடுறானான்னு பாரு. அல்லேலூயா. தேவன் இந்த நாட்கள்ல அந்த விடுதலையின் ஊழியத்தை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இந்த கைகளை வைப்பது ஒரு பெரிய ஒரு மேன்மை. ஏன்னா அது தேவனுடைய கை. எல்லா கை சொல்லுங்க, என்னுடைய கை தேவனுடைய கை. அப்படி நீங்க விசுவாசித்தாதான் நோயாளி மேல கையை வைப்பீங்க. நான் சாதாரண மனுஷன் தானே, நானே விடுதலை இல்லாம இருக்கேன், நானே விடுதலை, அப்படி சொல்லாத. தேவன் உன்னை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்? தேவர்கள் என்று சொல்லி இருக்கிறார். நீ இயேசு கிறிஸ்துக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கை என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவம் உண்டு. யோசேப்பு 2 பிள்ளைகளை கூட்டிட்டு வாரான். யார்ட்ட வாரான்? அப்பாட்ட வாரான், யாக்கோபிடம். யாக்கோபிட்ட வாரான். பாருங்க, கைய வச்சு பிளஸ் பண்றது எவ்வளவு ஆசீர்வாதம். அததான் ஒரு சில நியூ இயர்ல அப்படி செய்வாங்க. ஆர்சில எல்லாம் அது ரொம்ப முக்கியத்துவப்படுது. நானும் இங்க 4:30 மணிக்கு வீட்டுக்கு 4:30 மணில இருந்து 6 மணி வரை அந்த வேலை தான், எல்லாருக்கும் சிலுவை. அது ஒரு பாரம்பரியமா நீங்க நினைச்ச, நான் அது பாரம்பரியமா நினைக்கல. அதுல ஒரு பிளெஸிங் இருக்கு. அந்த கைய வச்சு அவங்க மேல சிலுவை விட்டு பிளஸ் பண்றது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சில என்ன சொல்லுவாங்க, அது ஆர்சிக்காரங்க செய்வாங்க, அது ஆர்சிக்காரங்க அப்படின்னு. அது ஒரு அப்படி அல்ல, அது ஒரு சத்தியம் தான். கை தட்டும், அது ஒரு சத்தியம். அல்லேலூயா. நாங்களாம் 6 மணி 6:30 மணிக்கு அப்புறம் தான் படுக்கவே போனேன். ஏன்னா என்ன செய்ய வேண்டியிருக்கு? பிளஸ் பண்ண வேண்டிய சிலுவையை போட்டு எந்த பிளஸ் பண்றத ஒரு வேதத்திலே அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. யோசேப்பு 2 பிள்ளையை கூட்டிட்டு வாரான். யார்ட்ட? பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு.
அதத்தான் அங்க ஆர்சில என்ன சொல்லுவாங்க, ஞான தகப்பன், ஞான தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பழைய ஏற்பாட்டுங்கிறது ஆதியாமத்து புஸ்தகம் 48 எடுத்து வாசிங்க. 48ல 9. யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி, ம். இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான். தேவன் எனக்கு தந்த குமாரர்கள் என்றான். அப்பொழுது அவன், ம். நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ம். அவர்களை என் கிட்டே கொண்டு வா என்றான். யாருடைய பிள்ளைய? யோசேப்பினுடைய 2 பிள்ளைகளை 2 பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக. யார் கொண்டு வர சொல்றா? யாக்கோபு. யாக்கோப்பு அப்பா, என் பிள்ளை அந்த உன் பிள்ளைகளை நான் என்ன செய்யணும்? ஆஸ்- ஆசீர்வதிக்கணும். உன் பிள்ளை என்கிட்ட என்ன செய்வு? கொண்டுட்டு வா அப்படிங்கிறாப்ல. இதுல என்ன நடக்குன்னா 13, 14 வாசி பாருங்க. பின்பு யோசேப்பு பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து அந்த 2 பிள்ளைகளையும் கொண்டு வந்து எப்பிராயிமை தன் வலது கையினாலே எப்ராமை வலது கையினாலே வலது கையினாலே, இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும், மூத்தவன் யாரு? மனாசேயை ம். தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் இஸ்ரவேல் மனமறிய ம். தன் வலது கையை நீட்டி ம். இளையவனாகிய எப்பிராயிமுடைய தலையின் மேலும் இளையவனாகிய எப்ரானுடைய தலையின் மேலும் தலையின் மேலும் மனாசே மூத்தவனாய் இருந்தும் ம். தன் இடது கையை மனாசேயினுடைய தலையின் ஐயா, மேல் வைத்தான். மூத்தவனுக்கு தான் எந்த கையை வைக்கணும்? வலது கையை வைக்கணும். வலது கையை வைக்கணும். ஏன்னா அவன் மூத்தவன். மூத்தவனுக்கு ஒரு பிளஸிங் உண்டு. யோசேப்பு 2 பிள்ளைகளை கூட்டு வந்த உடனே அப்பாக்காரர் என்ன பண்ணிட்டாரு? மனாசேயின் மேல் இடது கைய கையையும் மாத்தி வச்சுட்டாரு. எப்ராயிம் மேல் வலது கையையும், எப்ராயின் மேல இளையவன் மேல வலது கையையும், மூத்தவன் மேல என்ன செஞ்சாரு? இடது கையையும் இடது கையை வச்சுட்டு என்ன செய்றாரு? ஆசீர்வதிக்கிறார். உடனே யோசேப்பு சொல்றா, அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, ம், என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், ம், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், ம், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் ம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிப்பதாக. என் பேரும் என் என் பேரும், பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவரின் பேரும் ம், இவர்களுக்கு இடப்பட கடவது, ம். பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் அப்படின்னு ஒரு என்றான். blessing போட்டாங்க. ஆனா தகப்பன் என்ன சொல்றான் பாருங்க. தகப்பன் தன் வலது கையை ம். எப்பிராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு, யோசேப்பு அவன் என்ன செஞ்சான்? ஐயோ, புள்ளைய மாத்தியில கை வச்சுட்டாரு. அப்பா வயசாகி போச்சு, பார்வை மங்கி போச்சு. அப்பா விவரம் இல்லாம மாத்தி என்ன செஞ்சாரு? இளையவன் மேல வலது கையையும் மூத்தவன் மேல இடது கையையும் இடது கை வச்சு மாத்தில வச்சு போட்டாருன்னு யோசேப்பு சொல்றான். யோசேப்பு கண்டு, ம். அது தனக்கு பிரியம் இல்லாதபடியால் அது அவனுக்கு பிரியம் இல்லாதபடினால் எப்பிராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து, எடுத்து, என் தகப்பனே அப்படி அல்ல, என் தகப்பனே அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் ம், உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் உம்முடைய என்றான். வலது கை வைக்க வேண்டும். அதுக்கு அவன் சம்மதிக்க முடியாம பாருங்க. அவன் தகப்பனோ தடுத்து, அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும், என் மகனே என் மகனே எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் என் பிள்ளைதான், அவனும் என் பிள்ளைதான். கை தட்டும். அவனும் என் பிள்ளைதான். ஹalleluya. இவனும் பெருகுவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். அப்போ யாக்கோபுக்கு இஸ்ரேலுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? ஐயா, இந்த கையில தான் பவர் இருக்குன்னு நினைச்சியா? வலது கையில தான் பவர் இருக்கா? இடது கை வேற ஆள் கையா? இதுவும் தேவனுடைய கைதான், இதுவும் தேவனுடைய கைதான். எந்த கையில என் கை எந்த பிள்ளை மேல இருக்கு அந்த பிள்ளை எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த பிள்ளையும் ஆசீர்வதிக்கப்படும், இந்த பிள்ளையும் ஆசீர்வதிக்கும். மூத்த பிள்ளையும் உன் பிள்ளைதான், இளைய பிள்ளையும் என் பேர பிள்ளைதான். 2 பிள்ளைகள் மேல 2ம் தேவனுடைய கைதான். 2 கையில ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு யோசேப்பு அதை தடுக்க பார்க்கான். ஆனா யோசேப்புடைய தகப்பன் என்ன செய்றான்? யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். அப்ப என்னதுன்னா அவனுக்கு உங்களுக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அந்த வெளிப்பாடு இருக்கு பாருங்க. இப்ப ஏன் அந்த பெரியவங்க கிட்ட போய் சாதாரணவங்க போய் ஸ்தோத்திரம் கேட்க, சிலுவை கேட்க, அந்த ஆசீர்வாதத்தை பிளஸ் பண்ண, அவங்க வாயால ஒரு வார்த்தை சொல்லி உன்னை பிளஸ் பண்ணாங்கன்னா அந்த ஆசீர்வாதம் அப்படியே பலிக்கும். கை தட்டுமா? அப்படியே பலிக்கும். ஹalleluya. இது எதுக்காக சொல்றான்னா பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே அந்த ஆடு மேல லேவியன் கையை வைக்கும் பொழுது அந்த பாவ நிவர்த்தி செய்யப்படுது. மூப்பர்கள் கையை வைக்கும் போதுதான் பாவ நிவர்த்தி செய்யப்படுது. ஈசாக்கு காலத்துல, யாக்கோப்பு காலத்துல
இப்படி அவங்களுடைய முற்பிதாக்கள் காலங்கள்ல எல்லாம் வயசான காலத்துல பிள்ளைகள் தலைமையில கைய வச்சு அந்த பிளஸ் பண்ற பழக்கம் இருந்தனாலதான் அவங்க பிள்ளைகள் அவங்களுடைய சந்ததிகள் தான் தலைமுறையா ராஜாக்கள் ஆண்டு உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. மோசே என்ன பண்ணாம பாருங்க, எடுத்து வாசிங்க. உபாகத்தின் புஸ்தகம் 34:9 எடுத்து வாசிங்க. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவா, நல்ல கவனிங்க, யோசுவா மேல் கைகளை வைத்தபடினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். மோசே யோசுவாவுக்கு அந்த ஊழியம் வரப்போது, யோசுவாவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும் அப்படிங்கறதுனால யோசுவா மேல கைய வைக்கும்போது அவனுக்குள்ள என்ன ஆவி வருது? ஞானத்தின் ஆவி. ஐயா, நீங்க தேவர்கள் என்று சத்தியத்தை விசுவாசிட்டு வச்சிருங்களா, உங்க பிள்ளை மேல கைய வைக்கிற பழக்கத்தை உருவாக்கிடுவீங்க. உங்க பிள்ளை மேல நீங்க கைய வைக்கிற பழக்கம் வந்துரும். ஏன் வைக்க முடியுங்க? பாஸ்டர் கைய வைப்பாரு. பாஸ்டர் மட்டும் வார்த்தை உள்ள மனிதன் அல்ல, வேத வாக்கியங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். உங்க பிள்ளைகளை படி இப்படி செய். காலையில வாங்க, ஒரு 5 நிமிஷம் என்ற வாங்க, இயேசுவை விசுவாசிக்கிறான், தேவர்களா இருக்கு, என் கை தேவனுடைய கை, என் கையில ஒரு 10 தடவை அறிக்கை பண்ணிட்டு தலைமையில கைய வச்சுட்டு அந்நிய பாஷை பேசிட்டு இயேசுவின் நாமத்து மோசே கையை வைக்கும் பொழுது, ஓ யோசுவா மேல ஞானத்தின் ஆவி இறங்கிச்சே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. யோசுவா மேல அந்த ஞானத்தின் ஆவி இறங்குனதானங்க அவன் கானானுக்குள்ள ஜனங்களை நடத்த முடிஞ்சது. யாருமே தட்டிட்டு படிக்க முடியாத ஆசீர்வாதத்தை யோசுவா தட்டிட்டு போயிட்டான். ஏன்னா மோசே ஒரு ஆசாரியர், பெரிய தீர்க்கதரிசி கைய வச்சான். அதே மாதிரி உங்க பிள்ளை மேல டெய்லி கைய வைங்க. நீங்க வைக்கிறதுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆளா? தேவன் உங்களுக்குள்ள வாழ்றபடினா நீ சாதாரண ஆள் கிடையாது. கை தட்டுவோம், நீ சாதாரண ஆள் கிடையாது. ஹல்லேலூயா. அதனாலதான் அன்னைக்கு யோசேப்பு 2 பிள்ளைகளை கூட்டிட்டு அப்பாட்ட அந்த பிளெஸிங் வாங்க வாரான். தேவ ஆவி பெற்ற மனிதர்கள் எல்லாம் விசேஷமானவர்கள். உங்களையே நீங்க தாழ்வா நின்றீங்க. நானும் சரி கிடையாது, என் பிள்ளையும் சரி கிடையாது அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள தேவன் வாழ்றாரு. டெய்லி ஒரு குடும்ப ஜெபத்துல 5 நிமிஷமாவது உங்க பிள்ளைகள் மேல படுக்கிறதுக்கு முன்னாடி உங்க பிள்ளைகள் மேல காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியோ பிள்ளைகளை கூப்பிட்டு தலையில கையை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்நிய பாஷையில நிரம்பி கைகளை வைக்கும் பொழுது அந்த ஞானத்தின் ஆவி இறங்கியது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க டெய்லி பண்ணுங்க. நம்ம எல்லாம் சண்டே கிளாஸ் கொடுப்பாங்க, பாஸ்டர் பாத்துக்கிறாரு. முதல் ஆசிரியர் உங்களுக்கு பெற்றோர்கள் தான். முதல் ஆசிரியர் பெற்று நீங்க காலையில எந்திரிச்ச உடனே பைபிளை படி. நீங்க வாங்க, நான் உங்க ஸ்கூலுக்கு அனுப்பும் போது தலையில கை வச்சு அந்த ஞானத்தின் ஆவியை நிரப்பி அனுப்புங்க. மறுநாட்களிலே யோசுவா எப்படி கானானை சுகந்தரிக்கிற ஒரு தேவ மனுஷனாய் மாறினானோ, அந்த பழக்கத்தை செஞ்சு கை வைக்குதல் அது உங்க கை அல்ல, அது தேவனுடைய கை. கை தட்டும், தேவனுடைய கை. ஹல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த ஞானத்தின் ஆவி நிரம்பி இருக்கான். புதிய ஏற்பாடு சத்தியம் என்ன? 1 கொரிந்தியர் 1:24 எடுத்து வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 1:24. ஓ சீக்கிரம் 1 கொரிந்தியர் 1:24. ஆகிலும் யூதனானாலும், ஐயா நீ எந்த ஜாதியா இருந்தாலும் ஆண்டவருக்கு மேட்டரே கிடையாது. யூதனா இருந்தாலும் சரி, கிரேக்கனா இருந்தாலும் சரி, எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவன் ரட்சிக்கப்பட்டானா? நீ உன் பிள்ளை தேவனுடைய பிள்ளையா மாறிட்டா, அழைக்கப்பட்டானா? அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும், பாத்தீங்களா, கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். இதெல்லாம் நீங்க தியானிக்கணும். ஐயா பழைய ஏற்பாட்டுல மோசே கைய வைக்கும் போது ஞானத்தின் ஆவி கொஞ்சம் இறங்குச்சு. புதிய ஏற்பாட்டுல உங்க பிள்ளைய ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையா மாறி இருக்கிறனால தேவனே அவர்களுக்கு எப்படி இருக்கிறாரா? ஞானமாய், தேவ ஞானமாய், தேவ பலனாய். அப்போ நீங்க புதிய ஏற்பாட்டுல கைய வச்சு ஜெபம் பண்றதுக்கும் பழைய ஏற்பாட்டுல கைய வச்சு ஜெபம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டாங்க. புதிய ஏற்பாட்டுல
நீ கைய வைக்கும்போது இயேசுவே முழு ஞானமாய், இயேசுவே முழு பலனாய் அவர்களுக்கு மாறி விடுவார். கை தட்டுவோம். மாறி விடுவார். ஹல்லேலூயா. இதெல்லாம் டெய்லி அறிக்கை பண்ற வசனம். நான் தேவனால் அழைக்கப்பட்டு இருக்கிறபடினால் தேவன் எனக்கு தேவ ஞானமும் தேவ பலனுமா இருக்கிறார். இதெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. அது தலையில கைய வச்சு நீங்க அந்த வசனத்தை சொல்லி 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 ஜெபம் பண்ணி வச்சிருங்களா. யோசுவா எப்படி ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்பட்டானோ அதே போல உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்துல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற ஞானம், தேர்வுல வெற்றி பெறக்கூடிய ஞானம், பெரிய பதவிக்கு வர்ற ஞானம், யோசேப்பை மாதிரி உச்சிக்கு வரக்கூடிய ஞானம், இது உங்க கைகளின் மூலியமா. ஏன்னா அது உங்க கை அல்ல, அது தேவனுடைய கை. ஏன்னா நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள். கை தட்டுவோம். தேவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 6:6 சீக்கிரமா முடிக்க போறோம். அப்போஸ்தலர் 6:6 அவர்களே பந்தி விசாரணை சாப்பாடு பரிமாறின ஊழியக்காரங்களுக்கு கூட கைகளை வச்சு அபிஷேகத்தை இறக்குறாங்க பாருங்க. அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தி இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். வேத வசனம் விருத்தி அடைந்தது. வேத வசனம் என்ன செஞ்சுட்டான்? விருத்தி அடைந்தது. அல்லேலூயா. கைகளை வைக்கும் போது உள்ள இருக்கிற கிருபை என்ன செய்தான்? வெட்டிக்கு பாருங்க. நாங்க அடிக்கடி முன்னாடி குற்றால அந்த மலையில எல்லாம் போகும்போது அப்படிதான் அபிஷேகத்தை ரிலீஸ் பண்ணுவோம். ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிறதா கையை வச்சு அனல் மூட்டுவோம். அதே மாதிரிதான் தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு தொய்வு காணப்படும் போதெல்லாம் உங்க கணவன் மனைவியே உங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளும் தேவர்களா தானே இருக்கிறோம், நம்ம கையும் தேவனுடைய கை தானே, அப்படி மாத்தி ஒருவருக்குள்ள அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க. அப்போஸ்தலர் 19:11 பவுலின் கைகளினால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். தேவன் பவுலின் கைகளினால். ஏன் இந்த வார்த்தை கைகள் சொல்லப்பட்டிருக்கு? கையில பவர் இருக்கு. நாம் கிறிஸ்துவின் சரீரம், நாம் கிறிஸ்துவின் அவயம். எல்லாம் கை நட்டுங்க. என்னுடைய கை கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என் கையில பவர் இருக்கு. அதனால என் பிள்ளைய டெய்லி தலைமையில கைய வச்சு ஞானத்தின் ஆவியால் நிரப்புவேன், ஆசீர்வாதத்தை பிளஸ் பண்ணுவேன். எப்படி இஸ்ரவேல் பேர பிள்ளைகளை எப்படி பிளஸ் பண்ணா, யோசேப்பின் பிள்ளைகளை எப்படி பிளஸ் பண்ணா, பிளஸ் பண்ணு இயேசுவின் நாமத்தினால. அந்த பிள்ளைகள் கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம அந்த படிப்பு இந்த படிப்பு அப்படி நினைக்கிறோம். ஆனா எல்லா படிப்புக்கு நேரா இழுத்துட்டு போறது என்ன தெரியுமா? உங்க கைகளை வச்சு தேவ பிரசன்னத்தை அந்த ஞானத்தின் ஆவியால் நிரப்பும் பொழுது அந்த பிரசன்னமே அவர்களை சரியான வழியில கொண்டு போயிடும். அல்லேலூயா. இதை நீங்க செஞ்சீங்க, வர நாட்கள்ல உங்க பிள்ளைகள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுதுன்னு நீங்க பாப்பீங்க. இது சாதாரண காரியமா இருக்குன்னு நினைக்கலாம். இது பைபிள்ல இருக்கு. நான் ஒரு கட்டுக்கதைகளோ ஒரு ஜோக்கோ சொல்லல. இது சத்தியத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கைகள் வைப்பது மிக முக்கியமா இருக்கிறது. அதனாலதான் சீசர்கள் சொன்னார் மார்க் 16:15 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்து மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமடைவார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இந்த வார்த்தை அப்பொழுதுங்கிற வார்த்தையை கொண்டு வராரு. ஐயா நீ கை வைக்குவாரு, அவர் வெயிட்டிங் பண்றாரு. நீ கையை வைக்கும் பொழுதுதான் ஏசப்பாவுடைய கை அங்க போகுது. உன் கை தான் ஏசப்பாவுடைய கையா இருக்கு, உன் வாய் தான் ஏசப்பாவுடைய வாயா இருக்கு. நீ ஒரு கமாண்டிங் இயேசுவின் நாமத்தில் நீ கட்டளை இடுவர ஆவியானவர் வெயிட்டிங்ல இருக்கிறாரு. ஏன்னா உன் வாய் கிறிஸ்துவினுடைய வாய். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிள்ளைகளை ஆசீர்வாதத்தில் நடத்துவதற்கு சிறு வயதிலேயே கைகளை வைத்து பிளஸ் பண்ற அந்த பழக்கத்தை கொண்டு வாருங்கள். என்ன உங்கள் கை என்ன கை? தேவனுடைய கை. அல்லேலூயா. இதுதான் விடுதலையின் ஊழியங்க. நீ அப்படி பண்ணும்போது அந்த புள்ள வளரும் போது என்ன தெரியுமா ஆகும்? அந்த புள்ள அவங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கும். எங்க அம்மா அப்படிதான் எல்லாருக்கும் தலைமையில கைய வச்சு அந்த ஞானத்தின் ஆவியை இறக்கி இறக்கி தான் என்ன ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அந்த புள்ள வரும்போது அவங்க பிள்ளைய கைய வச்சு 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 இப்படிதாங்க ஒரு விடுதலையின் ஊழியம் பரவிக்கிட்டே போகும். சத்தியம் போய்கிட்டே இருக்கும். கை தட்டுவோம். போய்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் அதைத்தாங்க விரும்புறாரு. இயேசு விடுதலையின் ஊழியத்தை தான் அவர் செய்தார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கம்
விடுதலையின் ஊழியம். கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Holy Spirit. Oh glory to God. Hallelujah. 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 Thank you Lord. உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி விட்டார். அன்பின் குமார ராஜ்யத்தில் நீ ஏற்கனவே விடுதலையா தான் இருக்கிற. நீ பிசாசுடைய ஆளுகையில கிடையாது. தேவனுடைய வார்த்தை, அந்த வெளிச்சத்தை நீ பார். கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி விட்டார். எதற்காக? நீ பிறரை விடுதலையாக்கணும். இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே நோயாளியை முதுக தட்டி விட்டு ஆறுதல் படுத்தல. அந்த நோயிலிருந்து அவர்களை வெளியே விடுதலையாக்கி கொண்டு வந்தார். விடுதலையாக்கி கொண்டு வந்தார். இன்றைக்கு அநேகர் நான் ஆறுதல் படுத்துறேன் நோயாளியை மிஸ் பண்ணிராத. எப்படியா இயேசுவின் நாமத்தை நீ விடுதலையாக்கி ஆகணும். ஏன்னா விடுதலையின் ஊழியத்திற்காக உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். விடுதலையின் ஊழியத்திற்காக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். இந்த ஆண்டு கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய போகிறார். எது உண்மையான உபவாசம்? எது உண்மையான உபவாசம்? சரீரத்தை ஒடுக்குவதா உண்மையான உபவாசம்? ஐயா, நுகத்தடிகளை, கட்டுகளை, பாவத்தின் கட்டுகளை உடைக்கணும். மாந்திரிகத்தில் சிக்கப்பட்ட மனிதர்களை விடுதலையாக்கணும். அசுத்த ஆவி பிடித்தவர்களை விடுதலையாக்கணும். இதெல்லாமா எனக்கு உகந்த உபவாசம். பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடு, ஆடை இல்லாதவனுக்கு ஆடையை கொடு. ஆண்டவர் சொல்றாரு, அதுதான் எனக்கு உண்மையான உபவாசம். நீ கொடியா, நீ கொடுக்க கொடுக்க உனக்கு சுகமளிக்கிற நதியை கொடுத்துக்கிட்டே இருப்ப. நீ வியாதிசலை கண்டு மன துருகி ஒவ்வொருத்தர் மேல நீ கைய வைக்க 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 நீ கொடுக்க கொடுக்க அந்த அபிஷேகம் உனக்குள்ள இருந்து கொடுக்க கொடுக்க நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் உன்னை சுகமாக்கிட்டே இருப்பேன். ஆடை இல்லாதவனுக்கு கொடுக்க கொடுக்க உனக்கு ஆடையா குவிய செய்வேன். பசி இல்லவனுக்கு நீ சாப்பாடு கொடுக்க கொடுக்க நான் உனக்கு உணவை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தாகத்தை கொண்டு கொடுப்பேன், விதவையை கொண்டு கொடுப்பேன், எங்கிட்டு விடுதலை உன்னை நான் போஷிப்பேன். அதுதான் உண்மையான உபவாசம். ஒரு பாரம்பரியமா 2 பாட்டு, ஒரு வர்ஷிப், ஒரு செய்தி, அடுத்த வாரம் ஒரு 2 பாட்டு. இன்னைக்கு சபைகள் அப்படியே பாரம்பரியமாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. நீ விடுதலையா இருக்கிறியா? நீ பிறரை விடுதலை ஆக்குறியா? அதுதான் உண்மையான உபவாசம் என்று சொல்லுகிறார். உண்மையான உபவாசம் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்க ஒப்புக்கொடுங்க, ஆண்டவரே நான் 4 செவுத்துக்களே அடைஞ்சு எனக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்ப்பா. நான் ஒருத்தர் மேலே நான் கைய வைக்கல. ஆண்டவரே நான் அதுதான் உபவாசம் உபவாசம் சொல்லிட்டு என்னையே நான் வருத்தி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விடுதலை ஆக்கிட்டேன். நீ பிறரை விடுதலை ஆக்கணும். நீ பிறரை விடுதலை, நீ ஜெபம் பண்றது நல்லதுதான். இந்த ஜெபத்தினுடைய பவர் அநேகரை விடுதலை ஆக்கணும். அநேகரை விடுதலை ஆக்கணும். உன்னை என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கம் அதுதான். உன்னுடைய கையே தேவனுடைய கை. உன்னுடைய கையே தேவனுடைய கையான வியாதிசுமே கையை வச்சா என் கை ஒரு மாதிரி போயிருமோ நினைக்காத. அப்படின்னா ஆண்டவர் கையை வைக்க சொல்ல மாட்டாரு. தைரியமா வை, தைரியமா வை. நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கேன்சர் நோய்கள்லாம் குணமாகும். ஒரு நொடி பொழுதுல கர்த்தர். ஏன்னா இந்த ஆண்டு அற்புதங்கள் ஆண்டவர் சொல்றாரு. பைத்தியத்தரமா மாறி நமக்கு தெரியுமா? என்னையா மோசே வெறும் கட்டையை நீட்டுனா ஒரு கடல் தரையா மாறிட்டு, எலிசா ஒரு கொப்பை வெட்டி போட்டா இரும்பு மிதக்கு. ஐயா ஆசாரியர் ஒரு கால் விரல்ல பெருவரல தான் தண்ணியில வச்சாங்க, தண்ணி குவியலா நிக்கி. ஐயா வனாந்தரத்துல 5 அப்பம் 2 மீன் தான்யா. சின்ன பையன் இருந்த அந்த 5 அப்பம் 2 மீன் தான்யா 5000 பேருக்கு போஷிச்சாங்க. எங்கிட்டு கூடியா வந்துச்சு அந்த அற்புதம்? நடக்காத அற்புதம் எல்லாம் நடக்குது. இந்த ஆண்டு அப்படிதான் நடக்க போகுது. கை தட்டுவோம். இந்த ஆண்டு அப்படிதான் நடக்க போகுது. மூளைக்கு எட்டாத காரியம், அறிவுக்கு எட்டாத காரியம். ஓ அற்புதம் எளிதாக போகுது. என் தேவன் கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்ய போறாரு.
உன் பிள்ளையா இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டுட்டு, உன் பிள்ளைக்கா இப்படி ஒரு அற்புதம், உன் கணவனுக்கா அப்படி அற்புதம், என் மனைவிக்கா இப்படி அற்புதம், புத்தி கேட்டாத காரியத்துல ஆண்டவர் செய்ய போறாரு. அதுக்கு தாங்க இப்படி ஆண்டவர் இந்த ஆண்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உன் பிள்ளை மேல கைய வை, உன் கணவன் மேல நீ கைய வை, உன் மனைவி மேல கைய வை, விடுதலை பண்ணு. அதுதான் உண்மையான உபவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ glory, 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 glory. ஓ நிறைய இருக்குல்ல. ஆண்டவர் விசுவாசத்தை ஊற்றுறாரு, விசுவாசத்தை ஊற்றுறாரு, விசுவாசத்தை ஊற்றுறாரு. உங்க கை தேவனுடைய கை. பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. வியாதியஸ்து மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது சுஸ்தமாவீர்கள். நீங்க கையை வைக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா நீங்க உங்க கையா நீங்க பார்க்க கூடாது, அது தேவனுடைய கை. நீ கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறாய், நீ தேவர்களா இருக்கிறாய் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறது. பரலோகம் உங்களை நம்பி இருக்கிறது. பரலோகம் இயேசுவை நம்பியது, சீசர்களை நம்பியது. இப்பொழுது உன்னை என்னை தான் கர்த்தர் நம்பி இருக்கிறார். நீ கைய வைக்கிறதுக்கு பயப்படாத, அற்புத ஊழியம் செய்ய பயப்படாத, செல்போன்ல கட்டளையிட பயப்படாத, எந்த பெரிய வியாதியா இருந்தாலும் பயப்படாத, தைரியமா கட்டளை கொடு. உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிற நேரத்துல ஆறுதல் படுத்துறதுக்குன்னு நீ போய், ஐயோ நீ செத்து போயிருவ, நீ செத்து போயிருவ, உனக்கு பரலோகம் கிடைக்கும் அப்படின்னு அங்க ஆறுதல் படுத்துறதை விட, இயேசுவின் நாமத்தில் மரணத்தின் ஆவியை கட்டுகிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜீவனை கட்டவிழ்கிறேன். எலிசா சொன்னா, போய் கட்டையை தூக்கி வை பிள்ளை மேல. உயிர் வரலையா, அந்த நான் வாரேன், பிள்ளை மேல படுத்தா. பவுல் அப்படிதான் செஞ்சான். செத்து போனானா, ஐயோ நான் பிரசங்கம் பண்ற நேரத்துலதான் இவன் சாவணுமா? மேல் மாடியிலிருந்து விழுந்து மரித்தவனா எடுக்கப்பட்டான். ஐயோ என்ன பிரசங்கத்தை கொஞ்சம் கூட்டிட்டேன், அதனால தூங்கி விழுந்துட்டானா, என்ன தடை விடல. உடனே பவுல் ஐத்துக்கு மேல கெட்டி அணைச்சு, இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது. அங்க பவுல் ஆறுதல் ஊழியம் செய்யல, விடுதலையின் ஊழியத்தை செய்தான். கை தட்டும். விடுதலையின் ஊழியத்தை செய்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த நாட்கள்ல என்ன அப்படிதான் செய்ய போறாரு. நீங்க போய் ஆறுதல் படுத்துன்னு போயிங்க, உங்க கையே தேவனுடைய கையை அங்க மாறி, ஓ மரித்த சடலங்கள் எழும்பும்படியாய் கர்த்தர் இந்த ஆண்டு செய்வார். கர்த்தர் இந்த ஆண்டு அநேக வியாதிஸ்தலை உங்கள் கை மூலியமாய் குணமாக்க போகிறார். ஓ குஷ்டரோகிகள் சுஸ்தமாக போகிறார்கள், மரித்தோர் எழும்ப போகிறார்கள், பிசாசுகள் அலறி ஓட போகிறது. ஓ glory, 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 glory. இப்பொழுதே உங்கள் கை தேவனுடைய கை என்று அறியக்கூடிய ஒரு மனக்கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. விசுவாச ஆவி இப்பொழுது நிறைப்பதாக, ஞானத்தின் ஆவி இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நிறைக்கப்படுவதாக. Glory to God, glory to God, glory. நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா, எங்களுக்கு அந்த விசுவாசத்தை தூண்டுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீங்க தானப்பா சொன்னீங்க, பவுல் சொல்லல, பேதுரு சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க, என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிற கிரிகளை செய்வான், அதை காட்டிலும் மேலான கிரிகளை செய்வான் என்று பொய்யுரையாத தேவனாகிய இயேசுப்பா நீங்க தான் சொல்லி இருக்கீங்க. எங்கள் கை தேவனுடைய கையாக நாங்கள் பயன்படுத்த போகிறோம். எழுப்புதல் இந்த ஆண்டு காண போகிறோம். உங்க நாம மகிமைப்படணும். உங்க நாம முக்கு மூல எல்லா சந்து வந்து எல்லா இடங்களிலும் உங்க நாம மகிமைப்படணும். அதற்கு நாங்கள் அற்புத அடையாள ஊழியத்தை செய்ய எங்கள் கை தேவனுடைய கை. நாங்கள் பயங்காற்ற ஊழியத்தை செய்யல, விடுதலையின் ஊழியத்தை செய்ய போகிறோம் என்கிற ஒரு மனக்கண்ணை திறந்ததுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையும் வார்த்தையின் தேவனாகிய இயேசுவுக்கே நான் மகிமை செலுத்துகிறேன். இவ்வளவு நேரம் எங்களோடு பேசின உதவி செஞ்ச பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்க நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.